ஒரு இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங்கோட 6வது மாடியில் ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த ஒர்க்கரை கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டில் அவருக்கு அது கேட்கல. உடனே அவரை மேலே பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு 10 rupees நோட்டை எடுத்து அந்த சூப்பர்வைசர் கீழே தூக்கி போடுறாரு. அது அந்த ஒர்க்கரோட முன்னாடி வந்து விழுது. அவர் அதை எடுத்து தன்னோட பேக்கெட்டில் வச்சுட்டு தன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அகைன் அவரை மேலே பார்க்க வைக்கணும்னு ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த சூப்பர்வைசர் கீழே போடுறாரு. இப்போவும் அந்த ஒர்க்கர் அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து தன்னோட பேக்கெட்டில் வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இது வேலைக்கு ஆகாதுன்னு நினச்ச சூப்பர்வைசர் ஒரு குட்டி கல்லை எடுத்து அவர் மேலே எறிகிறாரு. கல் அவரோட தலையிலேயே போய் விழுது. இப்போ அந்த ஒர்க்கர் மேலே பார்க்குறாரு. சூப்பர்வைசரும் அவரோட கம்யூனிகேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயம் ஆகட்டும், பெரிய கிஃப்ட் ஆகட்டும், நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அது நமக்கு எப்படி கிடைச்சது, எங்கிருந்து வந்ததுன்னு எல்லாம் யோசிக்காமல் நம்ம வேலையில் நம்ம பிஸியாக இருக்கோம். இதுக்கெல்லாம் நமக்கு மேலே இருக்கிற கடவுளுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த கடவுளை நினைக்கிறோம். நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டுமே அந்த கடவுளை நினைக்காம அவர் கொடுக்குற சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசார பிரார்த்தனை செஞ்சு தேங்க்ஸ் சொல்லணும். டேக் எ மினிட் not to ask for anything from God, but simply to say thank you for all that we have.